சொல்றேன் அது குருவி குருவின்னு, ஆனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறான். அடுத்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பக்கத்துல வச்சிருக்கிற தன்னுடைய டைரியை எடுத்து அந்த பையன்ட்ட ஒரு பக்கத்தை பரட்டி பையன்ட்ட கொடுத்து இதை வாசி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அந்த பையன் வாசிக்கிறான். அந்த டைரியில் எழுதியிருக்குது, இதே போல இதே பார்க்கல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இதே தகப்பனும் இதே மகனும் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப அவன் சின்ன பையனா இருக்கிறான், குழந்தை. அதே போல ஒரு குருவி அங்க உட்கார்ந்து இருக்குது. அவங்க அப்பா சீரியஸா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவன் கேட்கிறான், அப்பா இது என்னது அப்படின்ட்டு. இது குருவி அப்படின்ட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கேட்கிறான். இப்படி பல தடவை கேட்கிறான். சொல்லிட்டு அவர் கீழே எழுதியிருக்கிறார், என் மகன் ஏறக்குறைய ஒரு 20-25 முறை கேட்டிருப்பான், ஆனால் நான் ஒரு முறை கூட முகம் சுளிக்கவில்லை. என் மகன் கேட்கும் போதெல்லாம் திருப்பி திருப்பி அது குருவி